ஹாய், குமாரசாமி அப்புறம் கே முருகேசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பாப்பாக்குடி போஸ்ட்டு, பாப்பாக்குடி அருகிலுள்ள குமாரசாமி அப்புறம் கே முருகேசன். இது நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னா, நான் எடுக்க வீடியோ எல்லாமே நிறைய பேர் எனக்கு ஆதரவு தரீங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி போட்டு விட்ருக்க வீடியோவுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்துருக்கீங்க. அது அக்காமார்களா, தங்கச்சிமார்களா, அண்ணன்மார்களா, பாட்டிமார்களா, தாத்தாமார்களா, இல்லை நண்பர்களா, இல்லை இளம் சிறுவர்களா, இல்லை சிறுமிகளான்னு தெரியாது. நீங்கள் என்ன உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக பார்த்த மாதிரி பார்த்து எனக்கு நிறைய பேர் லைக் போடுங்க. நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்துருக்குங்க. ஏன்னா நான் போட்டிருக்க வீடியோவுக்கு அன்றைக்கி மார்ச் 10ஆம் தேதி மாதம் 26ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டம் மண்டகாடு பகவதியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே போய் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கெல்லாம் ஒரு 1322 பேர் எனக்கு லைக் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஆதரவு தந்துருக்கீங்க. அது அக்காமார்களா, தங்கச்சிமார்களா, இல்லை அண்ணன்மார்களா, தம்பிமார்களா, இல்லை சிறுவர்கள் சிறுமிகளா, இல்லை பெரியவங்களா யாருன்னு தெரியாது. ஆனால் அப்படி எனக்கு நிறைய பேர் அந்த கன்னியாகுமரியில் மண்டகாடு பகவதியம்மன் கோயிலில் போட்ட வீடியோவுக்கு ஒரு வீடியோக்கு மட்டும் அவர் 1322 பேர்கிட்ட ஆதரவு தந்துருக்கீங்க. எனக்கு ஆதரவு தந்த அத்தனை உள்ளவங்களுக்கும் நன்றி. எனக்கு நீங்கள் மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட் தேவை. ஏன்னா நான் பார்க்குறது வந்து ஒரு கூலி வேலை. நான் அன்றாடம் வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட பையன். நான் வந்து வசதி படைத்த ஆள் கிடையாது. ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்ட பையன்தான். கேட்டிங்களா? நான் அந்த வீடியோ போடுறதுனால நான் வசதி படைத்தவன் மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. நான் வந்து அன்றாடம் வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய கூலி வேலை பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான கஷ்டப்பட்ட குடும்பத்தில் கஷ்டப்பட்ட பையன்தான். அடுத்தாப்புல நான் மற்றபடி வசதி படைத்த ஆள்லாம் கிடையாது. என்னப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எடுத்து போட்டு கொடுத்தேன். ஸோ நான் போடுற வீடியோவுக்கு நிறைய வீடியோவுக்கு யூடியூப்லேயும் சரி எனக்கு ஆதரவு தந்திருக்கீங்க, ஃபேஸ்புக்லேயும் தந்திருக்கீங்க. எனக்கு ஆதரவு தந்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு எனக்கு மனமாத நன்றி. உங்களோட உதவி எனக்கு மறுபடியும் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். யூடியூப்பில் எப்படிலாமோ வருது, ஃபேஸ்புக் அதுன்ட்டு. ஆனால் கூடிய சீக்கிரத்துக்கு நான் இன்ஸ்டாவும் ஓப்பன் பண்ணிடுவேன். ஆனால் நான் இன்ஸ்டாவை இதுவரை ஓப்பன் பண்ணலை. அதில் உள்ள மெத்தட் எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி என் வீடியோ இன்ஸ்டாவிலையும் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்லுவேன். இவ்வளோ பேர் எனக்கு ஆதரவு தந்திருக்குங்கும் போது என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அதை ஒரு ஏதோ ஒரு அளவு கடந்தால் அளவில்லாத சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இவ்வளோ பேர் எனக்கு ஆதரவு தந்திருக்காங்கும் போது எனக்கே ரொம்ப மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ என்னோடய முகவரி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பாப்பாக்குடி போஸ்ட்டு, பாப்பாக்குடி அருகில் குமாரசாமி அப்புறம் கே முருகேசன். நான் அண்ணனாரும் கூலி வேலை பார்க்க வேண்டிய ஆள் தான். வசதி படைத்தவனும் கிடையாது. எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன் தான். அடுத்தப்பில் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில், அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களா, நீங்கள் வெளிநாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா வேலை, வயக்காட்டு வேலை, கூலி வேலைக்கு போய்ட்டுருக்கேன். நான் ரெகுலராக வேலை இருக்குது. அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி நீங்கள் போடுறது எல்லாமே நான் இங்கே கமெண்டில் சொல்லியிருக்கேங்க. நிறைய பேர் கமெண்டில் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் திருப்பி அதை போடுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வேலை நெருக்கடியாக இருக்குது. அடுத்தால வயக்காட்டில் 2ஆம் பூ நாற்று பாவி வச்சாங்க. அடுத்தால வயக்காட்டு வரப்போட்டோன்னு இந்த மாதிரி ரெகுலராக வேலை இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணலையேன்னு யாரும் தப்பாக நினைக்காதுங்க. எனக்கு நேரம் இல்லை. எப்படி நேரம் கிடைக்காம நான் உங்களுக்கு சொல்லுதேன். நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோவை யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துக்கலாம். தேங்காய்ப்பு அப்படின்னு நான் ஆரம்பிச்சிருக்க சேனலுக்கு பேர் தேங்காய்ப்பு அப்படிங்கிற சேனலுக்கு ஒத்துழைப்பு தாங்க. எனக்கு இனம் தெரியாத நண்பர்கள் எனக்கு ஆதரவு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஒரு ஆதரவு தந்திருக்குங்க. இந்த ஆதரவு எனக்கு காலங்காலத்துக்கு நிலச்சி நிற்கணும். உங்கள் அன்பும் உங்கள் பாசமும் எனக்கு எப்போதும் நிலச்சி நிற்கணும். அதனால் என் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. நிறைய பேர் போட்டிருக்கீங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் வேலை இறங்கி போகிறேன். இப்போ நான் தோட்டத்தில் தான் இருந்து பேசுகிறேன். பார்த்தீங்களா, நான் வேலை பார்க்க பம்பு செட்டு மோட்ரு தோட்டம். இதான் நான் வேலை பார்க்க மோட்ரு தோட்டம். தோட்டத்தில் உள்ள மோட்ரு ரூம்பு. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.